Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹையர் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. அதாவது நமக்கு வந்து லேட்டஸ்ட் மாடல் தான். ஆனால் இது வந்து இன்வெர்ட்டர் கிடையாது, நான் இன்வெர்ட்டரு. இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து நல்லா இருக்குது. நம்ம டேரெக்டாக வந்து ரிலே ஒயல்பி கொடுத்து நம்ம ஆன் பண்ணப்போ பக்காவாக வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் கூலிங் கூட வருது. ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு இதில் வந்து பிசிபி போர்டே இல்லை. யாரோ சாம்பிளுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, திருப்பி வரவே இல்லை. ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து லாஸ்ட்டு நமக்கு சேலுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது அந்த பிசிபி போர்டு நமக்கு என்ன ஒர்க் ஆகிட்டு இருந்ததோ அதை வந்து நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு டைமர் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது டிசி சப்ளை வர இடத்துல நம்ம வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வச்சு நம்ம வந்து மொத்தம் செட் பண்ண போகிறோம். அதாவது பல்பு ஃபேன் வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து அடாப்டர் கொடுத்து நம்ம செட் பண்ண போகிறோம். கம்ப்ரஸருக்கு மட்டும் மெயின் சப்ளை வந்து ஏசி சப்ளை, அது வந்து இது நமக்கு இந்த டைமர் கீழே அது ஒர்க் ஆகிற மாதிரியும், அந்த ஹீட்டருக்கு வந்து டைமர் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்க்யூட் டயக்ராமில் ஃபஸ்ட்டு இருக்கிற வயரை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளாரிட்டியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வயரிங் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஹோல் போட்டு நம்ம வயர் தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக ரன்னிங்கில் இருக்குது பாக்ஸு. ஜஸ்ட்டு போர்டு மட்டும்தான் இல்லை. நம்ம இப்போ எதனா நம்ம ஹோல் போட்டு வயர் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹோலில் எதனா போட்டோம் அப்படின்னா, இன்னர் கண்டென்சர் எங்கேயாவது போயிட்டுருக்கோம், நம்ம வந்து ஹோல் போயிடும், கேஸ் வெளில போயிடும். அப்புறம் ஸோ திருப்பி ஒன்று அதாவது ஒர்க் மேலே இன்னொரு ஒர்க் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற வயரே வந்து நம்ம வந்து நீட்டாக ஒன்று ஒன்றா செக் பண்ணி நமக்கு என்னென்ன வயர் தேவையோ, எத்தனை வயர் தேவையோ அதில் உள்ள வயரை நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். நம்ம இப்போ வயரிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைமர் வந்து வேர்ல்ஃபுல் டைமரு. அதோட சர்க்யூட் டயக்ராம் கூட வேர்ல்ஃபுல் சர்க்யூட் டயக்ராம் தான். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து வயரிங் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நம்ம வேர்ல்ஃபுல் சர்க்யூட் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் மெயின் பேஸ் வந்து ஃபஸ்ட்டு தெர்மாஸ்டார்டர் போயிட்டு தெர்மாஸ்டார்டர்லேருந்து இன்புட்டாக வந்து டைமருக்கு வரும். சரி, அதே ஃபார்முலா தான், அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எத்தனை வயர் நமக்கு தேவைன்றது பார்க்க போகிறோம். 2 வயர் வந்து தெர்மாஸ்டார்டர் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 வயர் தேவைப்படும். அந்த 2 வயர் நம்ம எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து டைமர்லேருந்து ஒரு 2 வயர் வந்து நமக்கு அதாவது ஹீட்டர் செக்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து டைமரில் வந்து 4வது நம்பர் பின்னு, அது வந்து நமக்கு வந்து ஃபீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹீட்டருக்கு போயிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்கும். அந்த ரிட்டன் வர இடத்துல வந்து நம்ம ப்ளூ வயர், அதாவது டைமர்லேருந்து 1வது நம்பர் வயர் அதுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பயோமெட்டல் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 3 வயர் வந்து கீழே, அதாவது அந்த கூலிங் காயில் இருக்கிற இடத்துல 3 வயர் போகிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நியூட்ரலில் போகணும், இன்னொன்று வந்து நமக்கு வந்து பேஸ் போகும், இன்னொன்று வந்து நமக்கு டைமர்லேருந்து நியூட்ரலில் ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு வயர் தேவைப்படும். அந்த 3 வயர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து சிம்பிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஹோல் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 12 வோல்ட் அடாப்டரில் நம்ம அந்த ஃபேனு செக் பண்ணியாச்சு. ஸோ ஃபேனுக்கு கூட நம்ம வந்து ஒரு 2 வயர் நமக்கு தேவைப்படும், சின்னதாக நமக்கு உள்ளே போகிற மாதிரி. இது அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு 12 வோல்ட்டில் அது நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து டிசி பல்பு வந்து மேலே இருக்கும். அந்த டிசி பல்புக்கு நமக்கு சுவிட்சு கண்ட்ரோல் கீழே வர்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம 12 வோல்ட் அடாப்டர், ஒரே ஒரு அடாப்டர் வந்து நம்ம ஃபேனுக்கும் இதுக்கும் கொடுக்குறப்போ, நம்ம டைமர் ரன்னிங்கில் இருக்கிறப்போ மட்டும்தான் வந்து நம்ம அந்த 12 வோல்ட் அடாப்டருக்கு வந்து சப்ளை போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து நமக்கு வந்து மேலே லைட் எரியிற மாதிரி இருக்கும். இல்லை நமக்கு கட் ஆஃபில் இருக்க அந்த டைமில் லைட் எரியணும் அப்படின்னா, நமக்கு ஒரு வேளை அடாப்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று போட வேண்டியது இருக்கும். அப்போ 2 அடாப்டர் போட்டோம் அப்படின்னா, அந்த பல்பு செக்ஷனுக்கு வந்து தனியாக ஸ்ட்ரெயிட்டாக பேஸ் வந்து தெர்மாஸ்டார்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அதில் ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பல்பு எப்பவுமே எரியும். இந்த இது வந்து அதாவது நம்ம கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கிறதும் கட் ஆஃப் ஆகும், அது வேறு இது வேறுன்ற மாதிரி நமக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம பயோமெட்டலுக்கு வந்து ஒன் சைடு வந்து நம்ம நியூட்ரல் பின் வந்து நம்ம அடிக்கிறோம். வெளியிலேருந்து ஒரு 2 வயர் வந்து இது வந்து ஆல்ரெடி அங்கே சென்சார் இருந்தது. அந்த 2 வயர் வந்து நம்ம நியூட்ரலுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், நியூட்ரல் வர்றதுக்கு. அதாவது பயோமெட்டலுக்கு ஒரு சைடு வந்து இந்த வயர் வந்து நம்ம கொடுத்துட்றோம். இன்னொரு வயர் வந்து பயோமெட்டலோட அவுட்டு வந்து நம்ம ஹீட்டரோட ஒரு சைடு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஹீட்டரோட அவுட்டு, அதாவது ஹீட்டருக்கு வந்து 2 வயர் வரும். ஹீட்டருக்கு வந்து இன்புட் வயர் வந்து ஃபீஸோட அவுட்டு ஹீட்டருக்கு இன்புட்டாக வரும். ஹீட்டரோட அவுட் இன்னொரு சைடு நியூட்ரல் வந்து நமக்கு பயோமெட்டலுக்கு போய் அதில் நம்ம அந்த வயரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பயோமெட்டல் ஆனில் இருக்குது, ஹீட்டர் நம்ம கீழே டைமர் ஆனில் இருக்குது அப்படின்னா, நியூட்ரல் வந்து இந்த சைடு இருந்து நமக்கு வந்து அவுட்புட்டு கொடுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட்டர் ஆன் ஆகும். டெம்பரேச்சர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா பயோமெட்டல் வந்து நியூட்ரல் சப்ளை கொடுக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட்டர் வந்து ஆன் ஆகாது.
12 வோல்ட் ஒயர் வந்து நம்ம ஃபேனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்குறோம். ஃபீஸுக்கு வந்து நம்ம ஒரு ஒயர் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து ஃபீஸோட அவுட் வந்து நம்ம ஹீட்டருக்கு கொடுத்துருக்குறோம். ஹீட்டருக்கு இன்னொரு ஒயரில் வந்து நம்ம வந்து பயோமீட்டர் ப்ளஸ் நமக்கு டைமர்லேருந்து வர 1ஆம் நம்பர் பின்னும் அந்த ஒயரில் தான் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸருக்கு வந்து சப்ளை கொடுக்காம ஒரு வாட்டி நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த மேலே வந்து லைட் எரியணும், கீழே வந்து நமக்கு அந்த ஃபேனும் ரன்னிங்கில் இருக்கணும். இது 2 ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் கொடுத்து செக் பண்ணிடலாம். நம்ம வந்து தெர்மாஸ்டார்டர் வந்து மேலே உள்ள ரூமில் இருந்து அந்த கூலிங் வர ஏர் வர ஹோல் கிட்ட நம்ம வச்சுருக்கோம். அதோட இது சென்சாரை அங்கே வந்து கூலிங் வந்துச்சு அப்படின்னா அது கட் ஆஃப் கொடுக்கும். நமக்கு ஃபேன் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸர் கூட ரன்னிங்கில் கொடுத்துட்டு நீட்டாக வந்து அந்த பேனலெல்லாம் நீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனில் வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்ஸ் இப்போ நம்ம வந்து கம்ப்ரஸர் கொடுத்து ரன்னிங்கில் வச்சுருக்கோம். இந்த டைமர் வந்து நம்ம இப்போ வயரிங் பண்ண வீடியோ ஒரு வேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை விட நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.